சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பாமக ஒன்றாக இருக்குமா இல்லை பிளவை நோக்கி செல்லுமா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருக்கின்ற கேள்விகள் மூலமாக இந்த கேள்வியை நாம் கேட்கிறோம். இது இப்போ தந்தை மகனுக்குமான ஒரு கருத்து மோதலாக மட்டும் இல்லாமல் ஒரு பூதாகரமான விஷயமாக இப்பொழுது மாறி இருக்கிறது. அதாவது நான் திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பாஜகவோடு கூட்டணிக்கு சென்றது அன்புமணியும் அவரோட மனைவி சௌமியாவும். 35 வயசுல உன்னை அமைச்சராக்குனதுதான் நான் செஞ்ச ஒரு பெரிய தவறுன்னு வெளிப்படையாக. அது மட்டும் இல்ல, என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருமே பதவிக்கு வரமாட்டார்கள், யாரும் அரசாங்க பதவிகளில் இருக்க மாட்டார்கள் என்று சபதம் எடுத்தார். 15 வருடங்களில் அந்த சபதம் உடைக்கப்பட்டது அன்புமணிக்காக. அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றாரு. பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் வன்னியர்கள் மேக்சிமம். ஆனா வன்னிய சமுதாய மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இல்ல. கட்சி உறுப்பினர்கள், கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் வேண்டும் என்றால் இப்போ திரு அன்புமணியின் பக்கம் நிற்கலாம். ஆனால் வன்னியர் சமுதாய மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும். பேசிக்கலா பிஜேபி அலையன்ஸ் பிடிக்கலங்க, அவ்வளவுதான். நான் வளர்த்த கட்சி ஏன் ஆயுட்காலத்திலேயே வன்னியர்கள் இதை நம்பாமல் போவார்களோ, அதாவது வன்னியர் சமுதாயத்தினுடைய அந்த அப்லிஃப்ட்மெண்ட்ல இருந்து கட்சி மாறுபட்டு போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்திருக்கு. ஏன் சார் முகுந்தனை அன்புமணி அவர்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? தனக்கு த்ரெட்டா வருவார்னு நினைக்கிறாரு. இன்னொருவர் அன்புமணி அவர்களுக்கு த்ரெட்டா வர்றதுக்கெல்லாம் ரொம்ப காலம் இருக்கு. முகுந்தன் வந்த உடனே அவர் பக்கம்லாம் கட்சி போயிடாது. அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய மகன் என்ற காரணத்துக்காகவே அவர்கிட்ட கட்சி வரல. அதுக்கே 25 வருஷம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு கட்சியில். எல்லாம் முகுந்தன் அவர்கள் எடுத்த உடனே எல்லாம் அவரை ஹையர் அப்பரண்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. சார், இது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வாய்ப்பு இருக்குமா சார்? எப்படி ஏடிஎம்கேல ஓபிஎஸ் சிபிஎஸ் நீக்கினாரு, டிபிஎஸ் வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி போக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இவர் பேசுறத பார்த்தா இவர் ஏதாவது நாளைக்கு இந்த கூட்டங்கள்ல இவருக்கு ஆதரவு இல்லைன்னு தெரியும் போது ஏதாவது ஒன்று பண்ணுவதற்கான வாய்ப்பு. பட் அன்புமணி அவர்கள் ராமதாஸை நீக்குவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமா இருக்கு. காம்ப்ரமைஸ் ஆகாம இது இன்னும் எஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் காம்ப்ரமைஸ்க்கு வரல. இன்னைக்கு முகுந்தன் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் பார்க்கும்போது அவர் என்னால தானே ஆரம்பிச்சது பிரச்சனை, நானே இதை அவர் ராஜினாமா பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இப்போ முகுந்தன் அவர்களே தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் இடையில் சென்று ஒரு 2 பேர்கிட்டையும் பேசி ஒரு சமரச முடிவுக்கு கொண்டு வரலாம். எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் ஆல் இன் த ஃபேமிலி தான். ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமதி சிவப்பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பாமகவில் பிரச்சனை முடிஞ்சிரும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு பூதாகரமாக மாறி இருக்கு. ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் அன்புமணி மீது ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அந்த செய்திகளை எல்லாம் பார்க்கும்போது. ஒரு கண்ணாடி மாதிரி இருந்த கட்சியை உடைச்சதே அன்புமணி அவர்கள் தான். நான் சொல்லுவதை பலவற்றையும் ஒரு கேட்பது கிடையாது. குறிப்பாக அவர் தனிப்பட்ட பல முடிவுகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு, அம்மாவெல்லாம் அடிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு. எப்படி சார் பார்க்குறீங்க? இதை எப்படி பார்க்கணுன்னா, சின்ன சின்ன சலசலப்புகள் மாதிரி இருந்தது இப்பொழுது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸாக மாறி இருக்கு. பாமக ஒன்றாக இருக்குமா இல்லை பிளவை நோக்கி செல்லுமா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எழுப்பியிருக்கின்ற கேள்விகள் மூலமாக இந்த கேள்வியை நாம் கேட்கிறோம். குறிப்பாக உன்னை அமைச்சராக்குனதே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், 35 வயசுல உன்னை அமைச்சராக்குனதுதான் நான் செஞ்ச ஒரு பெரிய தவறுன்னு வெளிப்படையாக. அது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா என்னென்ன மர்மர்ஸ் நாம கிசு கிசு மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் மாதிரி பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் எல்லாம் பேசி கொண்டிருந்த விஷயங்களை வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார் இன்னைக்கு. அதாவது நான் திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் பாஜகவோடு கூட்டணிக்கு சென்றது அன்புமணியும் அவரோட மனைவி சௌமியாவும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம காலை பிடிச்சிட்டு அது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனா இருக்கலாம். ஏன்னா பேச்சே கேட்கறது இல்லைன்னும் போது அப்போ அவங்க காலை பிடிச்சி அழுது எதுக்கு இவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அது ஒரு கேள்வி. அது விட்டுருங்க. அது இதில் என்னன்னா
இது வந்து இப்போ தந்தை மகனுக்குமான ஒரு கருத்து மோதலாக மட்டும் இல்லாமல் ஒரு பூதாகரமான விஷயமாக இப்பொழுது மாறி இருக்கிறது. இது வந்து கட்சி ஒன்றா இருக்குமா இல்லை பிளவுபற்றுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி தான் எல்லா விஷயங்களுமே நகர்கிறது. குறிப்பாக அவர் சொல்கிற விஷயங்களை என்னென்ன பார்க்கணும்னா, நான் வந்து உனக்காக, அதாவது என் மகனுக்காக நான் எடுத்த சபதங்களை எல்லாம் நான் வீணாக்கினேன். 1989 முதலாக அந்த கட்சி தொடங்கப்பட்ட போது என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாருமே பதவிக்கு வரமாட்டார்கள், யாரும் அரசாங்க பதவிகளில் இருக்க மாட்டார்கள் என்று சபதம் எடுத்தார். 15 வருடங்களில் அந்த சபதம் உடைக்கப்பட்டது அன்புமணிக்காக அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்றாரு. அதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு. அப்போ அவர் சொல்ல வர்றது என்னன்னா, அந்த பதவியை நான் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பதவியிலிருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸு, அதனால தான் நீங்கள் வந்து மாறி போயிட்டீங்க. அதனால தான் வந்து என்னை மதிக்காமல் என்னுடைய முடிவுகளுக்கு கட்டுப்படாமல் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அப்போ ரூட் ஆஃப் த ப்ராப்ளம் வந்து 35 வயதில் உங்களை நான் அமைச்சராக்கியது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர் பேசுகிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, முகுந்தன் அவர்களை நான் இளைஞரணி செயலாளராக நியமித்த போது மைக்கை தூக்கி நீங்கள் கீழே போட்டது என்ன தூக்கி கீழே போட்ட மாதிரி இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு தந்தையினுடைய ஆதங்கமாக மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய நிறுவனர்களுடைய ஆதங்கமாக அதை பார்க்க முடிகிறது. அதன் பிறகு வந்து நீங்கள் உங்கள் தாயை வந்து நீங்கள் அவங்க கேட்கும்போது ஒரு பொருளை தூக்கி அவர் மீது எறிவது, நல்ல வேளை அது அவர் மீது படவில்லைங்கிறது வந்து குடும்பத்தில் எவ்வளவு ஆழமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிளிட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு பாமக வந்து எனக்கும் என் மகனுக்குமான பிரச்சனை ஒரு தந்தை மகனுக்குமான பிரச்சனை மட்டுமல்லாமல் நிறுவனருக்கும் தலைவருக்குமான பிரச்சனையாக இது உருவெடுத்திருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ப்ராப்ளம் தான். இது வந்து ஒரு அரசியல், இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்கிறேன். ஓகே, ஒரு பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்பியிருக்கா சார் அன்புமணியை நோக்கி. புதுச்சேரி பொதுக்குழுவில் யார் நாகரிகமாக நடந்துக்கிட்டது, நான் முகுந்தனை நியமித்தேன், மேடையில் நீங்கள் ரியாக்ட் பண்ண விதம் சரியா, ஒரு 4 பேருக்குள்ள 4 சவுத்துக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த நீங்க வந்து பொதுவெளிக்கு கொண்டு வந்தது சரியா, கட்சியை நீங்க வந்து கண்ணாடி மாதிரி உடைச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வந்து அன்புமணியை நோக்கி வைக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது சரிங்கிற மாதிரி தானே சார் தெரியுது. அதுதான் சொல்ல வரேன். அவருடைய இடத்துல இருந்து அதெல்லாம் சரி. ஒரு நிறுவனராக நான் ஒரு விஷயத்த சொல்றேன், அதை சொல்லணும்னா உள்ளுக்குள்ள என்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணியிருக்கணும். அன்னைக்கே தெளிவா தெரிஞ்சது இல்ல, அவர் வந்து மருத்துவர் பேச பேச அன்புமணியும் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். அப்போ ஸ்பிளிட் டைரக்டாக இருக்கிறது வந்து ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. அவர் பேச பேச இவர் நான் பனையூரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்கேன் எல்லாம் வாங்கன்னு சொல்கிறாரு. அதன் பிறகு இன்னொரு கட்சியில் குடும்பத்திலேருந்து இன்னொருத்தரா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அது வந்து ரொம்ப ஐரானிக்கலாக இருக்குது. ஓகே, இவரே குடும்பத்திலேருந்து வந்தவர் தான். அது வந்து அது அவங்களுக்குள்ள அவங்க பேசி தீர்த்துக்கிட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கேள்விகள் எல்லாமே வந்து ராமதாஸ் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து அன்புமணியை நோக்கி எழுப்பப்படுகின்றது மட்டுமில்லாமல், உங்களுக்கு கட்சி தலைவர் பதவி கொடுக்கப்பட்ட பிறகு நீங்கள் பண்ண அச்சீவ்மெண்ட் என்ன ரிசல்ட் என்ன வந்திருக்குங்கிறது தான் அவர் கேட்க வர. ஓகே, ஒரு கட்சியை நான் வந்து கீழே இருந்து கட்சியை வளர்த்தேன், ஒரு இனத்தை நம்பி அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த இனத்திற்காக ஒரு எம்பிசி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் வாங்கி கொடுத்தோம். அதன் பிறகு வந்து திராவிட கட்சிகள் கூட பாமகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று லைன்ல நின்னாங்க, மேலே கியூல நின்னாங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் அவங்களுடைய வாக்குகளை வந்து பெறுவதற்காக கியூல நின்னது உண்மைதான், எல்லாருமே பார்த்தோம். 99 இருந்து 2011 வரைக்கும் அதான் நிலைமை. அதான் சொல்றேன். ஸோ அந்த 12-13 வருஷம் அவ்வளவு பெரிய செல்வாக்கோடு நான் இருந்தேன். என்னுடைய அறிக்கைகளை ஒவ்வொரு தலைவரும் அன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் கூர்ந்து கவனிப்பார்கள், உடனே நடவடிக்கை எடுப்பார்கள். இப்படி ஒரு கட்சியை வளர்த்து நடத்தி வந்து நான் உங்ககிட்ட கொடுத்தா நான் நீங்கள் எதுவுமே பண்ணலையேங்கிறது தான் அவருடைய ஆதங்கமாக தெரிகிறது. இதில் வந்து முழுக்க முழுக்க மருத்துவர் ராமதாஸ் சொல்கிறத முழுக்க முழுக்க ஏற்றுக்க முடியாது. உண்மை ஏதோ ஒரு இடத்துக்கு நடுவில் தான் இருக்கும். ஓகே, இவர் சொல்கிறதையும் முழுசாக ஏற்றுக்க முடியாது, அவர் சொல்கிறதையும் முழுசாக ஏற்றுக்க முடியாது. ஆனால் இதுவரைக்கும் அரசல் புரசலாக பேசிக்கொண்டிருந்த விஷயங்கள் இன்றைக்கு நடுவீதிக்கு வந்திருக்கு. ஆமா, இல்ல சார், ஒரு அன்புமணி வந்து அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை ஒரு ரியாக்ஷனோ இதுக்கு கொடுத்துதான் அவங்க ரெஸ்பான்ஸ். நாளைக்கு வந்து ஒரு பொதுக்குழு, நாளைக்கு வந்து நிர்வாகிகளை சந்திக்கிறாரு. அவர் பொது வழியா இல்லை பொது வழியில வந்து இதெல்லாம் உண்மையா தவறான்னு சொல்லணும் இல்லை. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சி உறுப்பினர்கள், கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் வேண்டுமென்றால்
இப்போ வந்து திரு அன்புமணியின் பக்கம் நிற்கலாம். ஆனால் வன்னியர் சமுதாய மக்கள் யார் பக்கம் நிற்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது அது தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தெரியும். அவர்கள் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் வன்னியர் மக்களும் ரெண்டு வேற விஷயங்கள். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் வன்னியர்கள் மேக்சிமம். ஆனா வன்னிய சமுதாய மக்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் இல்ல. அவங்க வந்து எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. அதனால மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் கூட மருத்துவர் ராமதாஸ் இருக்கும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு போடுவதற்கு ஓட்டு அடிப்பதற்கு காரணம் என்னன்னீங்கன்னா, எங்களுடைய இனத்திற்கு அவர் வந்து ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். ஒரு பிசியில அவங்களுடைய ப்ராப்ளம்ஸுங்க. பிசியாக இருக்கும் போது பல கம்யூனிட்டிஸ் இருந்தது. அவங்கள விட அட்வான்ஸ் கம்யூனிட்டிஸ்லாம் நிறைய இருந்தாங்க. இப்போ நார்தன் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதலியார்ஸ் இருந்தாங்க, உடையார்ஸ் இருக்கிறாங்க. இவங்களோட எம்பிசிஸ் காம்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது வன்னியர் மக்கள் அவங்களோட காம்பீட் பண்ணும்போது காம்பீட் பண்ண முடியல. இப்போ எம்பிசி வந்தவுடனே இவங்க ஈஸியாக இவங்களுக்கு வந்து ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் ஆகுதுங்க. நிறைய பேர் போய் காலேஜில் படிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, எல்லாரும் ஐடி வேலைக்கு போகிறாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகுறாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த எக்கனாமிக் ஃப்ளட் கேட்ஸை வந்து இந்த எம்பிசி ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பல பேர் படிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த ஜாதி பெருமைகள் பேசுபவர்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த ஊர்லேயே இருக்கிறவங்க தான். வெளியில போயிட்டு சென்னைக்கு போயிட்டு ஒரு ஐடி ஜாப்லயோ இல்லை மதுரையில் ஒரு ஐடி ஜாப், திருச்சியில் ஒரு நல்ல ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்க யாருமே பெருசா பேசுறது கிடையாது. தான் பேசுவாங்க, மனசுக்குள்ள இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா வெளிப்படையாக அதை சிட்டியில பேச முடியாது, பேசுறதுக்கான சூழல் கிடையாது. ஆனா கிராமங்களில் பேசலாம். அப்போ அந்த மக்களுக்கு வந்து இவர் வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கிறார். மக்களினுடைய அடித்தட்டு மக்கள் வந்து மேலே வர்றதுக்கு இவர் போராடின அந்த ரிசர்வேஷன் தான் காரணம். அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். மருத்துவர் ராமதாஸ் மீது நீங்கள் 1000 விமர்சனம் வைக்கலாம். ஆனால் அந்த வன்னிய மக்களுக்கு அவர் ஒரு கடவுள் மாதிரின்னு அவங்க பேரன் சொல்றது நிறைய நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஊருக்கு பக்கத்துலலாம் அந்த மக்கள் எப்படி அவரை கொண்டாடுகிறார்கள். ஏன்னா அந்த ரிசர்வேஷன் வந்து அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸை கொடுத்துருக்குங்க. ஸோ அந்த மக்கள் எல்லாம் அவருக்கு போடுவாங்களா? ஏன்னா இப்போ என்னோட அனாலிசிஸ் படி பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன நினைக்கிறாருன்னா, ராமதாஸ் அவர்கள் நான் சொல்றது நீ கேட்கணும், நான் ஆரம்பிச்ச கட்சி அந்த மைண்ட் செட்ல இருக்காரு. அது ஒரு மைண்ட் செட், அது வேற. அவர் என்ன அந்த மைண்ட் செட்டுக்கு வருவதற்கான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, நாவலத்த கட்சி ஏன் ஆயுட்காலத்திலேயே வன்னியர்கள் இதை நம்பாமல் போவார்களோ, முழுக்க வன்னிய மக்கள், அதாவது வன்னியர் சமுதாயத்தினுடைய அந்த அப்லிஃப்ட்மெண்ட்ல இருந்து கட்சி மாறுபட்டு போகுதோ அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்கு வந்திருக்கிறது. எனக்கு புரியல சார், வன்னியர் அப்லிஃப்ட்மெண்ட்ல இருந்து எப்படி பாமக மாறி போகும்? இல்லை இப்போ ராமதாஸ் அன்புமணி என்ன பேசுறாரு, இது வன்னியர் கட்சி இல்லை, இது ஜாதி கட்சி இல்லை, எல்லாருக்குமானதுன்னு பேசும்போது, ராமதாஸ் வந்து மருத்துவர் என்ன பண்ணுவார்னா, மருத்துவர் ராமதாஸ் என்ன சொல்லுவார்னா, யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது, தலித்துகளுக்கு எதிரானவர் கிடையாதுன்னு சொல்லுவாரே தவிர ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப பாலிஷ்டாக பேசுவார். அந்த பார்ட்டி நீங்கள் கேளுங்க, அந்த பார்ட்டியோட கோர் ஓட் பேங்க் யாருங்க? வன்னியர்ஸ் தான். அவங்க மட்டும் தானே, வேற யாரும் இல்லைல்ல. அப்போ அந்த கோர் பேங்க்லேருந்து நீங்கள் விலகி போறீங்கிறது தான் அவரோட குற்றச்சாட்டு. ஓகே. பிளஸ் அதுவும் இல்லாமல் கட்சிக்கு அன்புமணி அவர்கள் தலைவராக வந்த பிறகு எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை. பேசிக்கலாக பிஜேபி அலையன்ஸ் பிடிக்கலங்க, அவ்வளோதான். ஓகே சார், அவர் வந்து பிஜேபியோட அலையன்ஸ் போறது பிடிக்கல, திராவிட கட்சிகளோடு இருங்க, சமூக நீதி பேசுறோம், பிஜேபியோட போலாமாங்கிறது தான் அவருடைய கேள்வி. ஓகே சார், இந்த 24 எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி வரைக்கும் அதிமுகவோட நாம பேசிக்கிட்டு இருந்தோம். என்னுடைய காலை பிடிச்சி கெஞ்சிட்டாங்க. சௌமியா தான் வந்து இந்த கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் அவங்க பண்ணாங்க. மறுநாள் வீட்டு வாசல்ல பாரத் மாதா கி ஜிங்கிற கோஷத்தோட அவங்க வந்துட்டாங்க. ஒரு ஏடிஎம்கே பிஎம்கே ஒரு இயற்கையான கூட்டணின்னு சொல்றாரு. லாஸ்ட் இன்டர்வியூ நாமளும் பாமகவை பத்தி பேசியிருந்தோம். ஓட் டிரான்ஸ்பர் ஆகுறதுல இந்த ஏடிஎம்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு திராவிட கட்சிகள் தான் பாமகவுக்கு நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் மருத்துவர் நினைக்கிறார். ஓகே ஓகே, திராவிட கட்சிகள் தான் நேச்சுரல் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ். நான் திராவிட கட்சிகளுக்கு இந்த மண்ணை பற்றி தெரியும், எனக்கும் இந்த மண்ணை பற்றி தெரியும். ஓகே, நான் ஒரு சப் ரீஜனல் பார்ட்டியா இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இவங்களோட சேர்ந்து பயணிப்போம். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, பிஜேபி ஐடியாலஜிக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இவரே பிஜேபியோட போய் பிசினஸ் பண்ணவர் தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப இருக்கிற அந்த அஜெண்டாஸ் அவருக்கு பிடிக்கலையா இருக்கலாம். ஓகே,
இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் சொல்றதுல எந்த ஒரு அது ஃபேக்சுவலாவும் கரெக்ட் தான். ஏன்னா ஒரு திங்கட்கிழமை அலையன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் நடக்குது பிஜேபிக்கும் பாமகவுக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை பாமகவினுடைய சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தாரா இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்றேன். பத்திரிகைகள்ல செய்தி வந்தது. அதிமுக பாமக கூட்டணி உருவாகிவிடும் தான் எல்லாரும் நினைச்சோம். இப்ப என்ன ஆச்சு? அப்ப இவருக்கு அங்க விருப்பம் இருந்தது, அன்புமணி அதை மாற்றி விட்டார் என்பதுதான் உண்மை. அது எல்லாருக்குமே தெரியும். அதை இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக்குறாரு, அவ்வளவுதான். குறிப்பாக ஏடிஎம்கே தன்னுடைய கட்சிக்கு ராஜ்யசபாவை கொடுக்காம ஜி.கே. வாசனுக்கு ஒன்னும் அன்புமணி அவர்களுக்கும் கொடுத்துருக்காங்க. பல்வேறு உதவிகளை செஞ்சிருக்காங்க. அதையும் மீறி பாஜகவோடு போகணுங்கிற இன்டென்ஷன் ஏன் சார் அன்புமணிக்கு இருக்கு? இல்ல, அவருக்கு ஏன் இன்டென்ஷன் இருக்குன்னு அதை நாம ஒருவேளை இப்போ கூட்டணி வச்சிருந்தாலும் ராஜ்யசபா பாமகக்கு நிச்சயம் ஏடிஎம்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்னன்னா, நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, திராவிட கட்சிகள் ஒரு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பிஜேபி கொடுத்துருவாங்க. இருங்க, நீங்க அந்த குறுக்கு கேள்வி அவர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட. ஓகே சார், சாரி. அவரு நினைக்கிறது என்னன்னா, ஒருவேளை பிஜேபியோ இல்ல யாராவது நாளைக்கு நாம இவங்களோட சேர்ந்து ஒரு 10 சீட்டு ஜெயிச்சோம்னா அன்னைக்கு ஹங் அசம்பிளி வந்ததுன்னா நம்மள மதிப்பாங்கங்கிற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவருக்கு பிஜேபியோட இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாரு. சென்ட்ரல்ல பவர்ல இருக்காங்க, ஸோ அவங்களோட இணக்கமா இருந்துட்டு போகணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது பெரியவருக்கு பிடிக்கல. பிஜேபி கூட போகக்கூடாது விருப்பம் பெரியவருக்கு இருக்கு, ஆனா சின்னவருக்கு பிஜேபி கூட தான் விருப்பம் இல்ல. அதான் ஓப்பனா சொல்றாரு அவர் தான். ஓகே, ஏங்க ஜி.கே. மணி அசம்பிளியில பேசுறாரு, கலைஞருக்கு பல்கலைக்கழகம் இல்லையே என்று நான் வருத்தப்படுகிறேன். பெரியவர் பர்மிஷன் இல்லாம பேசுவாரா ஜி.கே. மணி? நிச்சயமா இல்ல, நிச்சயமா பேச முடியாது. இல்ல, அப்ப பெரியவருக்கும் என்னன்னா திமுகவோட இல்ல அதிமுகவோட போவதற்கான எண்ணம் இருக்கிறது. எத்தனை நாளைக்கு தான் எம்எல்ஏவே இல்லாம இருக்க முடியும்? ஒரு 10 எம்எல்ஏ இருக்கணும், 15 எம்எல்ஏ இருக்கணும். பாமகவினுடைய மிகப்பெரிய பிளஸ்ஸே என்னங்க, அவங்களுக்கு அந்த 2001, 2006 அவங்களுக்கு எம்எல்ஏஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு நிறைய எம்எல்ஏஸ் இருந்ததுனால தான் கருணாநிதியே பயந்து ஏர்போர்ட் ப்ராஜெக்ட் ஸ்ரீபெரும்புத்தூர்ல கொண்டு வர முடியாம பண்ணாங்களே. பாமக மிகவும் செல்வாக்கு வாய்ந்த, வலிமை வாய்ந்த கட்சியாக 20 வருடங்களுக்கு முன்னாலே இருந்தது. அவங்கள பார்த்து பயப்படுவாங்க. அவங்க ஏர்போர்ட் ப்ராஜெக்டை அவங்க அப்ஜெக்ட் பண்ணதுனால மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட் வரல. இல்லைன்னா இந்நேரம் பெங்களூர் மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஏர்போர்ட் இருந்திருக்கும், சென்னைக்கு. அது வராததுக்கு காரணம் பிஎம்கே அப்ஜெக்ட் பண்ணதுதான். அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் திமுகவுக்கு செக் வச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருந்தப்போ. ஸோ அவங்க ஒரு பெரிய ஃபோர்ஸா இருந்தவங்க தான். தனித்து போகிறோம், பாஜகவோட கூட்டணி, இந்த பாலிசி விட்ரால்ஸ் இருக்குல்ல, இங்க இருந்து தான் பிரச்சனை. 2011 இருந்து டவுன்ஃபால் ஆயிருச்சு. ஆனா பிஜேபி கூட ஃபர்ஸ்ட் டைம் 2014 கூட்டணி வச்சதுல இருந்தே பாமக டவுன்ஃபால் ஆரம்பிச்சிச்சு நாம சொல்லலாமா சார்? நிச்சயமா. அதுக்கப்புறம் பெருசா ஜெயிக்கலையே. 2014 அன்புமணி ஜெயிக்கிறாரு. ஆமா. 2021 5 தொகுதியில ஜெயிக்கிறாங்க, அவ்வளவுதான். 24 தோக்குறாங்க, 19லயும் தோக்குறாங்கல்ல. ஸோ இன்னைக்கு இங்கதான் பிரச்சனை. இப்போ அது வன்னியர் மக்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் யூனிட்டா இருக்கிற வரைக்கும் தான் அந்த அந்த பெருமை பேசக்கூடியவர்கள் அங்க இருப்பாங்க. நீங்களும் சாதாரண கட்சி மாதிரி ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் அதே தான் பேசுறீங்க, திராவிட கட்சிகளும் அதே தான் பேசுறாங்க. ஸோ அங்க வாய்ப்புகள் இன்னும் அதிகம். ஒரு பகுதி செயலாளர் ஆகலாம், வேற ஏதாவது ஆகலாம், இல்ல ஒரு கவுன்சிலர் ஆகலாம்னு நிறைய பேர் அந்த பக்கம் போறாங்க. இப்போ திராவிட கட்சிகள்ல வன்னிய மக்களினுடைய செல்வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஓகே, அவங்களுக்கு போத் ஏடிஎம்கேலையும் சரி டிஎம்கேல இப்போ இது பண்ணாங்கல்ல, சிவசங்கருக்கு எதற்கு அவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மக்களை நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ அதெல்லாம் திமுகவும் அதிமுகவும் அந்த வன்னியர் ஓட் பேங்க்ல அந்த காயை அழகாக நகர்த்துறாங்க. உண்மையை சொல்ல போனால் எடப்பாடி ஒரு வன்னியராகவே தான் சார் பார்க்குறாங்க. ஒரு 10.5 கொடுத்ததுனால அவரையுமே ஒரு வன்னியராக தான் பார்க்க. ஆனால் யாரும் ஓட்டு போடலையே, பார்த்து என்ன பிரயோஜனம்? ஓட்டு போடணும் இல்லைங்க. ஓகே, கொடுக்கல. 10.5 நான் அதை ஏற்றுக்கல. 10.5 பாக்கெட்ஸ்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கு. அதுவும் ஏடிஎம்கேக்கு மட்டும்தான் ஃபேவரா ஒர்க் பண்ணியிருக்கு. பிஎம்கேக்கு போகல, அது ஒர்க் பண்ணல. பிஎம்கேக்கு ஏடிஎம்கே ஒர்க் பண்ணல, அதுதான் உண்மை. ஓகே, அதுதான் பிஜேபியும் சொல்றாங்க. எங்களுக்கு ஓட்டே டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது, எங்க ஓட்டு மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது.
இப்போது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல பாஜகவினுடைய 11% அது இமேஜினரி, அது பிஎம்கேவோட ஓட்டுன்னு. கோயம்புத்தூரில் எங்கெங்க பிஎம்கே இருக்காங்க? இல்லை. சவுத் மெட்ராஸில் எங்கெங்க பிஎம்கே இருக்குது? நார்த் மெட்ராஸில் எங்கெங்க பிஎம்கே இருக்குது? சென்ட்ரல் மெட்ராஸில் எங்கே இருக்குது பிஎம்கே? திருவள்ளூரில் இருக்குது, பெரிய லெவலில் ஒத்துக்கிறேன். காஞ்சிபுரத்தில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது, விழுப்புரமில் இருக்குது, வேலூரில் இருக்குது, திருவண்ணாமலையில் இருக்குது. திருநெல்வேலியில் எங்கே இருக்குது? இல்லை. கன்னியாகுமரியில் எங்கே இருக்குது? இல்லை. தென்காசியில் எங்கே இருக்குது? மதுரையில் சீனிவாசன் எப்படி 2வது இடத்துக்கு வராரு? தேனியில், ராமநாதபுரத்தில் டிடிவி, ஓபிஎஸ் அவங்க தனி செல்வாக்கு விட்டுருவோம். கோயம்புத்தூர் எப்படி? பாமகவாதும் அவங்களுக்கும் செல்வாக்கு வளருதுன்னா அதை ஒத்துக்கணும். அங்கே என்ன பிரச்சனைனா அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் தான் ப்ராப்ளம். எங்களுக்கு ஓட்டு டிரான்ஸ்ஃபரே ஆக மாட்டேங்குது. ஆனால் எங்கள் ஓட்டு ஃபுல்லாக அவங்களுக்கு போகுது, அவங்க ஓட்டு எங்களுக்கு வரவே மாட்டேங்குது. கட்சிக்குள்ளே பிரச்சனை இருக்குது சார். நிச்சயமாக வந்து டிஎம்கேல இடம் இல்லைன்னு சிஎம்ஏ ஒரு எம்எல்ஏ சொல்லிட்டாரு. நேச்சுரலாக வந்து ஏடிஎம்கே கூட தான் பாமக போக வாய்ப்பு இருக்குது. எப்படி சார் பார்ப்பாங்க? உள்ளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எப்படி அக்காம? இல்லை, அது ஒன்றும் இல்லை. அதெல்லாம் பிரச்சனை முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்களா? இது முடியணும். அதான் முகுந்தன் இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. எனக்கு தாத்தாவும் முக்கியம், மாமாவும் முக்கியன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவரே கூட வந்து ஒரு எமிசரியா போய் 2 பேரையும் சமாதானப்படுத்தி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன் சார் முகுந்தனை வந்து அன்புமணி அவர்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாரு? தனக்கு த்ரெட்டா வருவார்னு நினைக்கிறாரோ கட்சிக்கு? தாத்தாவுக்கு ரொம்ப காலம் இருக்கிறது. இன்னொருவர் அன்புமணி அவர்களுக்கு த்ரெட்டா வர்றதுக்கெல்லாம் ரொம்ப காலம் இருக்கு. முகுந்தன் வந்த உடனே அவர் பக்கம்லாம் கட்சி போயிடாது. அன்புமணி அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய மகன் என்ற காரணத்துக்காகவே அவர்கிட்ட கட்சி வரல. அதுக்கே 25 வருஷம் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு கட்சியில். எப்படியோ ஒன்று இருந்திருக்காரு கட்சியில், இல்லாமல்லாம் இல்லை. இளைஞரணி தலைவர் அது இது நிறைய பொறுப்பில் அவரும் இருந்திருக்காரு. ஓகே. ஸோ அப்போது அதெல்லாம் முகுந்தன் அவர்கள் வந்து எடுத்த உடனேலாம் அவரை வந்து ஹையர் அப்பரண்ட்டெல்லாம் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்கள் அரசியலுங்கிறதுலே வந்து எப்போவுமே வந்து எதிரிகளே இருக்கக்கூடாதுன்னு தான் தலைவர்கள் நினைப்பாங்க. 94 வயது வரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஏன் திமுக தலைவர் பதவியை மகனுக்கு கூட விட்டு கொடுக்கவில்லை? கடைசியில் இறக்கும் தருவாயில் கூட தன்னுடைய சக்சஸர் யார் என்று ஜெயலலிதா ஏன் சொல்லவில்லை? எம்ஜிஆர் ஏன் சொல்லவில்லை? எம்ஜிஆருக்கு தெரியாதா நம்மளுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றது, நாம் கூடிய விரைவில் மரணம் அடைந்து விடுவோம், தெரியும்ல? அப்போ கட்சியை வந்து ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறதுல என்ன? அரசியல் அப்படி தான் இருக்கும். ஓகே. அரசியல்வாதிகள் அப்படி தான் இருப்பாங்க. அது பவருங்க. அதை அனுபவிச்சிட்ட பிறகு அது வந்து இருக்கிற வரைக்கும், சாகிற வரைக்கும் அது வேணும்னு தோணும். அது எனக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி, பவர் அப்படி தான் இருக்கும். அதனால தான் பவர் இஸ் பாய்சன் சொல்கிறாங்க. வேற என்ன? அது பாய்சன் தான். அது ஓகே. அது ஒரு இன்டாக்சிகேஷன். நீங்கள் அதை அனுபவிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். அது யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நானும் நீங்களும் அரசியலுக்கு போனாலும் அதுதான் நிதர்சனமான உண்மை. அது யாரு விட்டு கொடுப்பா? யாராலையும் விட்டு இந்த அரசியல்ல வாலண்டரியா ரிட்டையர் ஆனவங்களை யாராவது நீங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி யாரையும் சொல்ல முடியாது. ஒன்று கட்சி அவங்கள நிறுத்திடும். 84 வயசுல துரைமுருகன் அவர்கள் ஏன் இன்னும் அமைச்சராக இருக்கிறாரு? ஆசைதான், பவர் தான். வேற என்ன? அவ்வளோதான். தட் எக்ஸ்பிளைன்ஸ் எவ்ரிதிங். சார் இது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போக வாய்ப்பு இருக்குமா சார்? எப்படி வந்து ஏடிஎம்கேல வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் நீக்கினாரு, டிபிஎஸ் அது வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி போக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இவர் பேசுறத பார்த்தா இவர் ஏதாவது நாளைக்கு இந்த கூட்டங்கள்ல இவருக்கு ஆதரவு இல்லைன்னு தெரியும் போது ஏதாவது ஒன்று பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஊப்ளிங்ஸ் ஃபர்ஸ்ட் தான். இவர் அவரை நீக்க போறாரா, அவர் இவரை நீக்க. பட் அன்புமணி அவர்கள் ராமதாஸை நீக்குவதற்கான வாய்ப்புகளை நான் பார்க்கல. இந்த முடிவுக்கு அவர் வரமாட்டார். அவருடைய ஆக்டிவிட்டீஸ் பார்த்தா சரி, அவராக தானே பேசிட்டு இருக்காரு. அவரே பேசி அவரே எக்ஸ்போஸ் ஆகட்டும்னு அவர் நினைக்கிறாரோ அன்புமணி அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் கட்சி வந்து அன்புமணி பின்னாடி தான் இருக்குங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் நமக்கு இல்லை. அது தோற்றம் தெரியுது. அது ஓப்பனாக வெளில வந்து பொதுக்குழுலாம் நடக்கும்போது தான் தெரியும் யார்கிட்ட இருக்குது. ஓகே. அவர்கிட்ட இருக்கலாம், இல்லைன்னு யாரும் சொல்ல. பட் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு அன்புமணி போக மாட்டார். ஆனால் தான் பையனை பற்றியே ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்ல இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அந்த எக்ஸ்ட்ரீமை நோக்கி ராமதாஸ் போயிருக்காரு அப்படின்னா வந்து அன்புமணி அந்த அளவுக்கு ராமதாஸ்க்கு ப்ரெஷர் கொடுத்துருக்காரு அர்த்தம். ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம், கொடுக்காம அதை வந்து நாம வந்து யூகிச்சு சொல்ல முடியாது என்னதான் இருக்கிறது அப்படின்னு. சி பாலிடிக்ஸ்ல வந்து எல்லாருமே தான் சரின்னு சொல்லிக்கிறதுக்கு தானே எல்லாம் சரியா இருப்பாங்க. அன்புமணி போன வாரம் எனக்கு மன அழுத்தத்துல இருக்கேன் நான் சொல்றாருல,
அப்போ 2 பேருமே மன அழுத்தத்துல இருந்தா கொடுக்கறது யாரு? அப்போ வேற யாராவது 3வது ஆள் கொடுக்குறாங்களான்ற கேள்வியும் வருது இல்லை? ஓகே, ஒரு கூட்டம் மேல வச்சிருக்காரு அன்புமணி அவர்கள். என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? அவர் பார்த்துட்டே தானே இருக்காரு, ஆட்களை பார்த்துட்டே தான் இருக்காரு. அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பண்ணணும். இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு அவர் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தினாரு. வெறும் 8 பேர் மட்டும்தான் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அப்பவே நான் வந்து செத்துட்டேங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிடுறாங்க. அன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு சார். நம்ம செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க, பாமகவில் கோஷ்டி இருக்கான்னு கேட்கிறாங்க. கோஷ்டி எல்லாம் எதுவும் கிடையாது. கோஷ்டிங்கிறது வந்து இந்த மார்கழி மாசம் வந்து பஜனை பாடிட்டு போவாங்க. அதை வந்து சர்க்காஸ்டிக்கா அன்னைக்கு சொன்னாரு சார். அது வந்து சர்க்காஸ்டிக்கா சொன்னாரு. ஆனா அன்னைக்கு வந்து ரொம்ப மனசு, இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ரொம்ப மனசு உடஞ்சிட்டாரு. இன்னைக்கு ரொம்ப இமோஷனலான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அவர் ரொம்ப இமோஷனலான, அவர் உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பார்த்தது கிடையாது ராமதாஸ் அவர்களை. இல்ல, அவர் உணர்ச்சி வசப்பட்டன்ல அவர் கோவப்பட்டு நிறைய பேர் ஆமா, ரொம்ப கொஞ்சம் கோவமான ஒரு ஆளு. ரொம்ப கோவமா பேசுவாரு. அதை இடம் பொருள் ஏவெல்லாம் பார்க்க மாட்டார். திட்டணும்னு நினைச்சா திட்டிட்டு போயிட்டே இருப்பார். இறங்கும் போது இன்னொன்னு பத்திரிகையாளர்களை பார்க்கும்போது அரசியல் கேள்வின்னா பதில் சொல்ல மாட்டேன், நேரடியாக சொல்லிடுவார். அரசியல் கேள்வின்னு கேட்போம், டெல்லியிலலாம் வரும்போது வேணாம்ப்பா இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ஏறி போயிடுவார். பட் மதிக்கக்கூடியவர், பத்திரிகையாளர்கள் மதிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு. இந்த நிழல் பட்ஜெட்லாம் வந்து ரிலீஸ் பண்ணும்போது விமன் ஜர்னலிஸ்ட கூப்பிட்டு வச்சு ரிலீஸ் பண்ண இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியலுக்கு வந்து மருத்துவர் ராமதாஸ் செய்த அந்த புரட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அவசியம். அவரை மாதிரி ஒரு வெல் ரிசர்ச்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது. அவர் ஆப்போசிஷன்ல இருக்கும்போது அந்த வெல் ரிசர்ச் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எடுத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஸ்டோரி பண்ணலாம் ஜேர்னலிஸ்ட். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒரு ஒரு உதய் திட்டம்னா அந்த உதய் திட்டத்தால் தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைங்கிறது ரொம்ப தெளிவாக பாயிண்ட் பை பாயிண்ட் விளக்குவார். ஆமாம், அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் டீமை வச்சு அந்த மாதிரி அழகாக அவரே எழுதுறாருன்னு நான் சொல்ல வரல. ஒரு டீம் இருந்திருப்பாங்க, வச்சிருக்காங்கல்ல. அந்த மாதிரி ஒரு டீமை வச்சு அதை உட்காந்து அவர் வெட் பண்ணி அது வெளியில் வருது இல்லை. அப்போ அதுக்கு பின்னால் ஒரு உழைப்பு இருக்குல்ல. இந்த உழைப்பெல்லாம் வெளியில் வராமல் போகிறதுக்கு காரணம் அவங்க வந்து கட்சியை வந்து ஒரு சமுதாயத்திற்காக மாற்றியது தான். ஆனால் அந்த சமுதாயம் இல்லைன்னா அந்த கட்சியும் கிடையாது. கட்சியோட பேரடாக்ஸே அதுதான். ஸோ உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய மோதலால் பார்கெனிங் எதுவும் பிரச்சனை வருமா சார்? அது அப்பாவும் பையனும் சேர்ந்துட்டு கட்சி யுனைட்டடாக இருந்தால் பார்கெனிங்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது. தனித்தனியாக இருந்தாலும் கூட பெரிய அளவில் பார்கெனிங்கில் பிரச்சனை வர மாதிரி எனக்கு தெரியல. இன்னைக்கு அவர் ராமதாஸ் அவர்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப மனக்காயத்தில் இருந்திருக்காரு. அந்த காயத்துக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் மருந்து பூச முடியாதே சார். அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடம். என்னதான் இருந்தாலும் அவர் பையன் தானே. அவங்க ஒய்ஃப் வந்து இல்லைங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாப்புல தம்பி ஏற்றுக்கோங்கன்னு சொன்னால் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடுங்க. இதுன்னா வேற ஒருத்தராக அவருடைய மகன் தானேங்க. இல்லை சார், கலைஞருக்கு எப்படி அழகிரி வந்து பிரச்சனை கொடுத்தாரு அதெல்லாம் கம்பேர் பண்ணலாம் வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் ஆகலாம், ஆகாமலும் போகலாம் தான் நான் சொல்லுவேன். அது கலைஞர் அவர்களுக்கு இருந்த சிச்சுவேஷன் வேற, இவருக்கு இருக்கிற சிச்சுவேஷன் வேற. ஓகே, இவங்க பவர்ல இல்லைல்ல, அவங்க பவர்ல இருந்தாரு. இவர் சீஃப் மினிஸ்டரா இல்லைல்ல. எப்பவுமே அவர் சீஃப் மினிஸ்டரா கொஞ்சம் நஞ்ச காலமா சீஃப் மினிஸ்டரா இருந்தார். 5 டேர்ம் சீஃப் மினிஸ்டரா இருந்தவர். இதை கம்பேர் பண்ண வேண்டாம். பட் இதில் வந்து காம்ப்ரமைஸுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்குது. காம்ப்ரமைஸ் ஆகாமல் இது இன்னும் எஸ்கலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் காம்ப்ரமைஸ்க்கு வரல. இன்னைக்கு முகுந்தன் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நான் பார்க்கும்போது அவர் வந்து என்னால் தானே ஆரம்பிச்சது பிரச்சனை, நானே இதை அவர் ராஜினாமா பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இப்போ முகுந்தன் அவர்களே வந்து தாத்தாவுக்கும் மாமாவுக்கும் இடையில் சென்று ஒரு 2 பேர்கிட்டையும் பேசி ஒரு சமரச முடிவுக்கு கொண்டு வரலாம். End of the day, it's all in the family தான். Blood is thicker than water. நான் ஏற்கனவே சொல்றதான், தானாடா விட்டாலும் தன் சதையா. சரி, இப்போ ஒரே சாய்ஸ் வந்து அதிமுக கூட்டணி தான். பாஜக கூட வேண்டாங்கிறதுல உறுதியா இருக்காரு. பாஜக எங்க இருக்கு இப்போ? அதிமுகவோட தானே இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் சாய்ஸே இல்லை. அவங்க ஏடிஎம்கேவோட ஆட்டோமேட்டிக்கா போறாங்க. அதை 98 இருந்தே ரொம்ப தெளிவா இருக்கிறாரு மருத்துவர் ராமதாஸ். எனக்கு இங்க கூட்டணி கட்சி தலைவர் திராவிட கட்சி தான், பாஜகவும் இல்லை காங்கிரஸும் இல்லை. டெல்லியில் மட்டும்தான் அவங்க. இங்கே நான் அவங்க கிட்ட தான் டீல் பண்ணுவேன் பாரு. இன்னொன்று, ஒரு சில நேரங்களில் ராமதாஸ் வந்து எவ்வளோ பெரிய படுத்த அரசியல்வாதிங்கிறது வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் அவரே ஒரு பெரிய அரசியல் தலைவர்.
2011ஆம் ஆண்டு ஜனவரி எண்டுன்னு நினைக்கிறேன். ஜனவரி எண்டு கலைஞர் வந்து டெல்லிக்கு வர்றாரு. மே மாதம் தேர்தல் நடக்க போகுது. உங்கள் கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது பாமக அப்போ அஃபிஷியலாக இல்லை. பாமக இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் கலைஞர். ராமதாஸ் கிட்ட கேட்குறாங்க, மருத்துவர்கிட்ட. அவரே அனௌன்ஸ் பண்ணிட்டா அப்போ உண்மைதாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவரை கன்சல்ட் பண்ணல. இதுவே வேற யாராவது இருந்தால் அது ஒரு இஷ்யூவாக எஸ்கலேட் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமா. ஆமாம். பார்க்கும்போது சொன்னார், என்னை கொஞ்சம் கேட்டுட்டு நீங்கள் சொல்லியிருக்கலாம், ஏற்கனவே பேசினது தானே, அதை என்னத்தை புதுசாக உங்களை கேட்குறதுன்னு அவரும் இவரும் சிரிச்சுக்கிட்டே பேசி அந்த விஷயத்தை கடந்து போயிட்டாங்க. ஓகே ஓகே. அது எதுக்குன்னா அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி இஸ் வெரி, 2 பேருக்கும் இருந்து அதை இஷ்யூ ஆக்கணும்னா இஷ்யூ ஆக்கிருக்கலாம். என்ன எப்படியும் சேர போகிறோம், நாம் அனௌன்ஸ் பண்ணுறதா அவர் பண்ணிட்டாரு. அவர் தமிழ்நாட்டின் மூத்த தலைவர் பண்ணிட்டு போறாருன்னு அவர் கேஷுவலாக அவர் கடந்து அவர் போயிட்டார். ஓகே. அதுக்கு ஏதாவது அதை மனசில் வச்சுட்டு ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பாரு, கொடுத்தும் இருக்கலாம். சரி, இப்படி தான் பொலிட்டிக்கல் பார்கெனிங் இப்படி தான் இருக்கும். அன்னைக்கு நீ அது பேசும்போது எங்களை கேட்காம கூட அனௌன்ஸ் பண்ணீங்க, அதுக்குனால ஒரு 2 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடாதான்னு கேட்கும்போது அது எடுப்படும் இமோஷ்னலாக. ஆமாம்ல, அது பண்ணோம், சரி ஒரு 2 சீட்டு கொடுங்க, அதில் என்ன ஆக போகுதுன்னு எழுந்து போகலாம். ஒரு சீட்டும் முக்கியம் இல்லை அரசியலில். இந்த காங்கிரஸ் வந்து 2011 அதே எலெக்ஷன்ல 63 சீட்டு தான் வேணும், ஸ்லைட்டே தான் வேணும்னு கேட்டாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு? 61 கொடுக்குறேன்னு திமுக வந்தது, இல்ல 63 தான் வேணும்னாங்க. 5 சீட்ல தான் ஜெயிச்சாங்க. எதுக்கு? அதுக்கப்புறம் கூடா நட்பு, பொலிட்டிக்கல் அப்மேன்ஷிப், கூடா நட்பு கேடாய் முடியும், இதுவரை காங்கிரசுடன் கூட்டணியே இல்லைன்னு திமுக தலைவர் சொன்னது. ஆமா. ஸ்டாலின் அவர்களே வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவுல காங்கிரஸை சப்போர்ட் பண்றாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி அவங்க அப்பா மறைவுக்கு முன்னால் வரைக்கும் அவருக்கு வந்து பெரிய அளவுல காங்கிரஸ் மீது ஒரு எண்ணம்லாம் கிடையாது. அந்த பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரிய ஆரம்பிக்கும் போது, அவருடைய தந்தையும் மரணம் அடையும் பொழுது அந்த காங்கிரசினுடைய முக்கியத்துவம் அவருக்கு புரிஞ்ச பிறகுதான் ராகுல் காந்தியை அனௌன்ஸ் பண்ணதெல்லாம் கூட அவருடைய பொசிஷனை இங்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறதுக்கு தான். ரொம்ப நன்றி சார். இந்த பாமக பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாக பேசுறீங்க, பல்வேறு இன்சைட் இன்ஃபர்மேஷன்ஸையும் சொல்லியிருக்கீங்க, கடந்த கால வரலாற்று சம்பவங்களையும் நினைவுபடுத்தி பல விஷயங்களை பேசுறீங்க. நேரம் கொடுத்து பேசியிருக்கேன். நன்றி.